Hi, beautiful souls. Welcome to my UDM 369 Universal Divine Message 369 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு ட்வின் ஃபிளேம் ஜேர்னியா கூட இருக்கலாம், சோல்மேட் ஜேர்னியா இருக்கலாம், இல்ல கார்மிக் ஜேர்னியா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ட்வின் ஃபிளேம் ஜேர்னியுள்ள இப்ப ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்ப இவங்க திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பர்சன்ஸோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எனர்ஜி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாரட் கார்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது வந்து நான் வந்து கண்ணமொழிதான் எடுக்கிறேன், கடவுள் வேண்டிட்டெல்லாம் எடுக்கிறேன். நான் பார்க்கல, ரெண்டு கார்டு எடுப்போம். உங்க பர்சன்ஸோட எனர்ஜி என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம், இல்ல முக்கியமான ஒரு நாளா இருக்கலாம், அதுவும் வந்து கம்பைன் ஆகி வரப்போகுது. என்ன விஷயம் வருது அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்ப்போம். I like me better when I am with you. I like me when I am. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், நான் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 14 வந்து ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. ஏதாவது ஒரு முக்கியமான நாளா இருக்கலாம், இல்ல 5ங்கிறது ஒரு முக்கியமான நாளா இருக்கலாம். 14ங்கிறது ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். நம்பர் 6 வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். நீ என்னோட கடலுக்கே நீதான் தண்ணி அப்படிங்கிறாங்க. கடலுக்கே நீதான் தண்ணி, பெருங்கடலுக்கே நீதான் தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா உங்களை ஒரு ஃபீலோட பாக்குறாங்க. 6 வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், 14 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், 5 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தா கூட இருக்கலாம். அது என்னவோ உங்க எனர்ஜியோட மேட்ச் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நீங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த எனர்ஜி மேட்ச் ஆகலாம், இல்ல மேட்ச் ஆகாம போகலாம். இது ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு சப்கான்சியஸ் ரீடிங். டேரட் ரீடிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து யார் வேணாலும் டேரட் கார்ட் படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரீடிங் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. அப்படி பண்ணும்போது ஒரு மணி பேசிஸ்ல தான் வந்து போக முடியுமே தவிர, ஒரு சக்சஸ் நோக்கி இப்போ ஒருத்தவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பாக்குற நபர், நம்ம சேனல்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப என்னோட எனர்ஜி என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேக்குற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டும் அதை கேட்குற அந்த பர்சன்ஸோட சப்கான்சியஸ் மைண்டும் ரெண்டுமே வந்து ரிலேட்டடா இருந்தா மட்டும்தான் இந்த டேரட் ரீடிங் வந்து அவங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். அந்த எனர்ஜியோட மேட்ச் ஆகணும், அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகணும். இப்போ என்னன்னா, இப்போ சோல்ஸ் எல்லாம் வந்து சரி, நம்மளோட ஹையர் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் சரி, நிறைய பேருக்கு வந்து முடிவு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து போட்டு குழப்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக கடவுள் நேர்ல இருந்து வரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மூலமா வந்து அவங்க வந்து தன்னுடைய பதில்களை, தன்னுடைய வழிகாட்டுதல நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. காசு பணம் தான் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. அவங்க கஷ்டப்படும் போது ஒரு ஹீல் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் தான், உண்மையான அட்வைஸ் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு சரியான கைடன்ஸ் வந்து தெரியல. ஏன்னா எல்லாருமே இங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, நடக்கிற சுச்சுவேஷன்ல வந்து ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து உங்க பர்சன்ஸோட என்ன சொல்றாங்க அவங்கள பத்தி ரெண்டு விஷயம் நச்சுன்னு. ஓகே, ரெண்டு விஷயம் மட்டும் பார்ப்போம். உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கார்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் எ பீட். ஒரு இதயத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு பீட் வந்து ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி என் வாழ்க்கைக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ரொம்ப வந்து ஒரு, நீங்க இல்லைன்னா அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு வந்து பயங்கரமா பரிமாறிக்கிறாங்க. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி லவ். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி லவ். நீ தான் என்னோட முதல் காதல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வந்து ஒரு மியூசிக் லவரா இருப்பாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டவங்களா கூட இருக்கலாம். நிறைய கீபோர்டோ இந்த வயலினோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பேஸ்ல அவங்க வாசிக்கிறவங்களா இருக்கலாம். ஒண்ணு அவங்க வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வாசிக்கிறவங்களா இருக்கலாம்.
ஆனா வந்து 2 பேருமே வந்து தனிமையா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அன்பா அழகா வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்க டேலண்ட்ட அவங்க வந்து பாராட்டுறதும், அவங்க டேலண்ட்ட நீங்க பாராட்டுறதும், ஒரு தனிமை வந்து உங்க 2 பேருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அதுவும் வந்து நேச்சரோட உங்களோட தனிமை வந்து இன்னும் சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நிலா ஒளியில வந்து உங்களை ரசிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட் டைம்ல உங்க கூட வெளியில போறது, வெளியில சுத்துறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப லவ் பண்றேன். நீதான் என்னோட கடலுக்கு தண்ணியே நீதான். நீ இருக்கும்போது நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. ஓகே, இன்னொரு 2 லவ் மெசேஜஸ் மட்டும் திரும்ப பார்க்கணும். உங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, உண்மையா சொல்றாங்களா? அப்பா, கார்ட்ஸ்லாம் பயங்கரமா பறந்து வருது. ப்ளீஸ் ஸ்ப்ரெட்ஸ் பர்சன்ஸோட எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்ப்ரெட்ஸ். கார்ட்ஸ்லாம் தலையில பறந்து வருது. ப்ளீஸ் ஸ்ப்ரெட்ஸ். போதும். ஏன்னா நிறைய கார்ட்ஸ் வேணும். நச்சுன்னு 2 கார்டு. சீக்ரெட் யூனியன், புனிதமான ஒரு பந்தம், ஒரு யூனியன் நடக்குது. ஹானர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட் இஸ் ட்ரூலி சீக்ரெட். ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை வந்து மதிங்க. ஃபார் இட் இஸ் ட்ரூலி சீக்ரெட். அது ஏன்னா உண்மையாவே புனிதமானது உங்களோட ரிலேஷன்ஷிப். அதான் சொல்றாங்க, கடவுளோட பந்தம்னே சொல்றாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஏஞ்சலே சொல்றாங்க. Okay, beware of what you are projecting for the qualities you admire in one another, or qualities you both possess equally, so the qualities you don't like are also your own reflection. இப்போ உங்களுக்கு எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மட்டும்தான் மற்றவங்களுக்கு செய்யுங்க. யாரையுமே வந்து காயப்படுத்தாதீங்க. நீங்க என்ன வந்து நீங்க கொடுக்குறீங்களோ அதான் இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் உங்களுடைய பர்சன்ஸோட லவ் மெசேஜ், உங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க, உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க, அதோட இன்டிமசி என்ன, பிரபஞ்சம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்தாச்சு. நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ண போறீங்க. அந்த ஒரு விஷயம் தான் இதுவும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, என்ன கார்டு எடுக்கலாம்? பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகே ஓகே, கையில வந்து சின்ன கார்டு. ஓகே, நான் இந்த கார்டு எடுக்கிறேன். சரி, இப்ப வந்து இது வரைக்கும் வந்து உங்க பர்சன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட தான் கேட்க போறோம். யார் வேணாலும் சொல்லலாம். எனர்ஜி வந்து இப்ப இருக்கிற எனர்ஜி வந்து என்ன வேணா சொல்லலாம். பட் வந்து கடவுள் வந்து கரெக்டானது மட்டும் தான் சொல்லுவாங்க. எப்பயுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிற கடவுள், சுத்தி நம்ம என்ன நடக்குதுன்னு கடவுள். ப்ளீஸ் ஸ்பிரிட் கிளென்ஸ். ஓகே, இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுடைய பர்சன்ஸோட உண்மையான எனர்ஜி ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்காங்க? ப்ளீஸ், இவ்வளோ அன்பு இருக்கு, இவ்வளோ தெளிவான ஒரு விஷயம் இருக்கு, நல்லா காதலிச்சிருக்காங்க, நல்லா விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க, உங்களை பத்தி மறக்க முடியாம இருக்காங்க, ஏன் நோ கான்டாக்ட் குள்ள போயிருக்காங்க? ப்ளீஸ் ஸ்பிரிட் கலெக்டிவ் பர்சன்ஸ் ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்காங்க? இப்போ என்ன உங்க லைஃப்ல நடக்குது? ஒரு கார்டு மட்டும் வந்துச்சு. ஓகே, இது மேலாக வந்ததுனால எடுத்துட்டேன் நான். வாவ், ப்ளீஸ் ஸ்பிரிட் கலெக்டிவ் பர்சன்ஸ் ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்காங்க? அந்த சிச்சுவேஷன் என்ன நடக்குது? உண்டான தீர்வு என்ன? உண்மையா அங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? ப்ளீஸ் ஸ்பிரிட் கலெக்டிவோட பர்சன்ஸ் நோ கான்டாக்ட்ல ஏன் இருக்காங்க? ப்ளீஸ் ஸ்பிரிட் கலெக்டிவோட பர்சன்ஸ் நோ கான்டாக்ட்ல ஏன் இருக்காங்க? ஐ ஹேட் சீக்ரெட் பார்ட்னர் வித்தவுட் யுவர் நாலேஜ். வாவ், 2-3 நாளாவே இப்படிதான் வருது இல்ல, ஒரு சீக்ரெட் பார்ட்னர் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டம் ஆஃப் த டெக்ல வருது. சரி, உண்மையா என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாத்துறோம். அதனாலதான் நோ கான்டாக்ட்ல இருக்காங்களோ? பாப்போம். எதுவுமே வந்து நம்மளா வந்து டிசைட் பண்ண வேணாம்.
பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு என்ன டெசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம் எனிமோர். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம் எனிமோர். நான் இனிமேல் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டாங்க அவங்க. என்ன ஆக போறாங்க, ஏன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஐ எம் ஃபேசிங் கர்மா நோ ஃபார் வாட் ஐ ஹாவ் டன் டு யூ. நான் உனக்கு என்ன விஷயம் பண்ணனோ அந்த விஷயம் தான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே, ரெக்ரெஷன் இருக்கு, அப்ப ஏதோ பெரிய ஆப்பு வச்சிருக்காரு. அதான் சொல்லிட்டாங்க பாருங்க, சீக்ரெட் பார்ட்னர் இருக்குன்னு பாட்டம் ஆஃப் த டெக்ல. ஈவன் தோ வி ஆர் மைல்ஸ் அபார்ட், ஐ கேன் ஸ்டில் ஃபீல் யூ லைக் யூ ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. தப்பெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களை நினைப்பாங்களாம், நீ என்ன நீ எவ்வளவுதான் தப்பு பண்ண போறாங்க, எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவாங்க நினைச்சிட்டாங்களோ. ஐம் சாரி, ஐ இக்னோர்ட் யூ, ஐ லெஃப்ட் யூ இன் த கோல்டு. என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். எந்த ஒரு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம், உன்னை பாத்துக்குவேன், எனக்கு கடைசி வரைக்கும் வருவேன் உன் கூட அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் வந்து உன்னை விட்டுட்டு நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கர்மா ஃபேஸ் பண்றாங்களோ. ஐ ஜஸ்ட் லவ் யுவர் பிசிக்கல் பாடி, நாட் யுவர் சோல். ஓகே, வந்துச்சா? உங்களை அவங்க இத்தனை நாள் நேச்சர் வந்து உங்களோட பிசிக்கல் பாடி மட்டும்தான். உங்களோட உண்மையான ஒரு அன்போ பாசமோ எதுவுமே இல்லை. அதனாலதான் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு சீக்ரெட்டா போயிட்டாங்க, பார்ட்னரோட போயிட்டாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு ரீசன் சொல்லல, ஒரு உப்பு சப்புக்கு போறாத ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு அவங்க பாட்டு காண போயிருக்கலாம். ஐ ஹாவ் ஆல் அடிக்ஷன்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இல்லாத அடிக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா ஐ ஹாவ் சீக்ரெட் பார்ட்னர் வித்தவுட் யுவர் நாலேஜ்ங்கிறதுனால நிச்சயமா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஒரு செக்ஷுவலா வேற யார் கூடயோ அட்ராக்ட் ஆகி அட்டாச் ஆயிருக்காங்க. அதனால நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் கடவுள் வந்து கர்மா உடனே கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்க வந்து ஒரு டிவைன் ஃபெமினா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப அவங்க கர்மா ஃபேஸ் பண்றாங்க. இப்ப வந்து உங்களோட அருமை வந்து புரியுது. பட் புரிஞ்சு என்ன பண்றது, எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் கார்ட்ஸ் தான். ஒரு கார்டு கூட நல்லதே இல்லை. ஐ நீட் டு ப்ரொஜெக்ட் யூ அண்ட் அவர் லவ். I need to protect you and our love. Sorry, I didn't do. நான் வந்து உன்னை காப்பாத்தி இருக்கணும், உன்னை பாதுகாப்பா வச்சிருந்துருக்கணும், நம்மளுடைய காதலை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும். பட் வந்து நான் அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுல வந்து ஒரு கார்டு கூட எனக்கு வந்து ஒரு நல்ல விதமா எனக்கு தெரியவே இல்லை. நிச்சயமா ஐ எம் நாட் குட் பர்சன் லைக் யூ திங்க், ஹாவ் லாட் ஆஃப் பேட் கேரக்டர். முடிஞ்சு கதை. அப்போ வந்து இங்க பார்த்தா ஐ டோன்ட் நோ ஹூ ஐ எம் எனிமோர், ஐ ஜஸ்ட் லவ் யுவர் பிசிக்கல் பாடி, ஐ நீட் டு ப்ரொடெக்ட் யூ ஆன் அவர் லவ். சாரி, இதுல வந்து எந்த விஷயமே வந்து உருப்படியா இல்லை, எல்லாமே தப்பா இருக்கு. எனக்கு வந்து இந்த ஒரு கார்டு பாக்குறதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய பர்சன்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய அடிக்ஷன்ல போயிருக்காங்க. உங்களை கதற விட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு உங்களுக்கு வந்து உண்மையாவே இல்லை. ஐ ஹேட் அ சீக்ரெட் பார்ட்னர் வித்தவுட் யுவர் நாலேஜ். எல்லாமே வந்து ஒரு பேட் கார்ட்ஸ் தான், ஒண்ணு கூட இல்லை. எதுவுமே வந்து உண்மையே இல்லை. அவங்க ஃபுல்லா வந்து உங்களை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்களோட பெட்டரா இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. பட் வந்து உங்களை வந்து ஒரு ஆப்ஷன்ஸா தான் வச்சு பாக்குறாங்க. இதுல பாருங்க, ஐ டோன்ட் நோ ஹூ ஐ எம் எனிமோர். நான் இன்னும் யாருன்னு நான் இனிமேல் என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல, நான் கர்மா ஃபேஸ் பண்றேன், நீ தூரத்துல இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்றேன், நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லா அடிக்ஷன்ஸ் இருக்கு. இவங்கள வந்து என்னன்னா, ஒரு பர்சன்ஸுக்கு ஏதாவது ஒரு தப்பு இருந்தா திருத்திடலாம். பட் வந்து இவங்க என்னமோ சரியில்லை, ஒரு அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தா இவங்களெல்லாம் வந்து திருத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இவங்களை திருத்துற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து சஃபரிங்ல போயிடும். அப்புறம் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் வரணும். ஸோ ஓகே, இப்ப கடவுளோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுல வந்து இதை பொறுத்த வரைக்கும் இப்ப நோ கான்டாக்ட்ல ஏன் அவங்க இல்லை அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்னொரு தேர்ட் பார்ட்டியை நோக்கி அவங்க போயிருக்காங்க. அங்க வந்து ஏதோ ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதுல வந்து அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நிறைய ரெக்ரேஷன்ல இருக்காங்க. உன்னை விட்டுட்டு போயிட்டேன், அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இனிமேல நிறைய எனக்கு கெட்ட கேரக்டர்ஸ் இன்னைக்கு எல்லாமே வந்து வெளியில வருது பாருங்க. நான் தப்பானவன், என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, எனக்கு வந்து பிசிக்கல் பாடி மட்டும்தான் நான் உங்ககிட்ட நான் விரும்பினதுனாலதான் அவங்க ஈஸியா இன்னொரு பார்ட்னர்
சீக்ரெட்டான ஒரு பார்ட்னர் ஒருத்தங்க தேடி போறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து பிசிக்கல் பாடியா மட்டும்தான் நீங்க பார்த்திருக்காங்க. ஒரு உண்மையால வந்து ஒரு லவ் பண்ற ஒரு சோலை அவங்க பார்க்கல. அவங்க ஒரு சோல் பார்ட்னரா அவங்கள வந்து பார்க்கல. பட் நீங்க வந்து அவங்கள உண்மையா நேசிச்சு ரொம்ப பெயின்ல சஃபர் ஆனதுனால நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க டிவைன் ஃபெமினா மாறி இன்னைக்கு வந்து வேற இடத்துக்கு போயிட்டீங்க. உங்களுடைய லைஃப் பார்த்துட்டு கேரியர் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணி போனதுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இவங்க வந்து பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் கடவுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா பெயின் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கடவுளோட குழந்தை இல்லையா நீங்க, அதனால பெயினை வந்து நீங்க சஃபர் பண்றது வந்து கடவுளுக்கு பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க, கடவுள் இவங்களுக்கு கர்மா ஃபேஸ் பண்ண வச்சுட்டாரு. அவங்க எதை நம்பி போனாங்களோ அது உண்மை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்ப வந்து கடவுளோட கைடன்ஸை இப்ப நம்ம கூப்பிடுவோம், நம்ம ஸ்பிரிட்டை கூப்பிட்டு இதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு அவங்களே கேட்போம். இது தப்பான ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கு, இப்படியே போயிடுச்சுன்னா கடவுள் என்ன சொல்றாங்க, ரெட் ஃபிளாக் கொடுக்குறாங்க, அப்படியே அதுவா போயிடுச்சுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. கடவுள்கிட்டே கிட்டுருவோம். நம்ம எந்த விஷயமே வந்து நானா இங்க வந்து எதுவுமே சொல்றது இல்ல, ஸ்பிரிட் தான் எனக்கு மேல இருந்து நான் பேசுறது எல்லாமே அந்த ஸ்பிரிட் கொடுக்குற அந்த ஒரு கைடன்ஸ் மட்டும்தான். ஏன்னா இதுல வந்து நிறைய பேரோட லைஃப் இருக்கு, நிறைய பேரோட ஒரு கனவு இருக்கு, நிறைய பேரோட ஒரு லட்சியம், இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன்ஸ் கூட நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தன்னோட ட்ரீம் ஜாபா இருக்கட்டும், தன்னோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அம்மா அப்பா நிறைய பேரை இழந்துட்டு இவங்கதான் உலகம்னு இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா ஈஸியா மூவ் ஆன் பண்ணிட்டு அப்படியே மாறி 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 போயிட்டு அந்த ஃபீமேல் கிட்ட இருந்த நிறைய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு கண்ணீரும் கம்மலையுமா கதற விட்டுட்டு போறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க வந்து கடவுள் நிச்சயமா உங்களுக்கு காமிச்சு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு டிவைன் ஃபெமினா இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு கடவுள் வந்து இதெல்லாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இவங்க அன்புனால பாசத்தினால திருத்திடலான்ட்டு நீங்க திரும்ப இதுக்குள்ள வந்தீங்கன்னா திரும்ப சஃபர் ஆவீங்க. விட்டுட்டு ஓடிடுங்க. நிறைய வந்து இவங்களுக்கு ஹீலிங் வந்து சீக்கிரம் எல்லாம் ஹீல் ஆகாது. ஏன்னா அடிக்ஷன் ஃபுல்லா நிறைய இருக்கு, பேட் கேரக்டர்ஸ் இருக்கு, அடிக்ஷன் இருக்கு, லஸ்ட் இருக்கு, ஒரு டெம்டேஷன் இருக்கு. சோ வந்து கடவுள் வந்து இவருக்கு பாடம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ இந்த பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. கடவுள் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளீஸ் பாக்குற கலெக்டிவ் பர்சன்ஸ்க்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க, எது உண்மை, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ நீங்களே கார்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ். பாக்குற பர்சன்ஸ்க்கு டிவைன் ஃபெமினா இருக்கலாம், டிவைன் மாஸ்குலினா இருக்கலாம், இவங்களுக்கு நீங்க என்ன கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இவ்வளவு அழகா ஜம்ப் ஆகி விழுவுது பாருங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, லைட்டா தான் நான் கார்ட் வந்து ஷஃபிள் பண்றேன். நான் நீனு வர அப்படி துடிக்குது கார்ட்ஸ் எல்லாம். ப்ளீஸ் ஸ்பிரிட் பாக்குற அந்த கலெக்டிவ் பர்சன்ஸ்க்கு நீங்க கொடுக்குற கைடன்ஸ் என்ன, ப்ளீஸ் ஸ்பிரிட். கடவுள் வந்து பாட்டம் ஆஃப் த டெக்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். யூ டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை வந்து வருத்திக்காதீங்க, அதான் சொல்றாங்க கடவுள் வந்து. நான் என்ன சொன்ன பார்த்தீங்களா, உங்களை வந்து அவங்களை திருத்தணுங்கிற ஒரு விஷயத்துல நீங்க உங்களை வந்து ட்ரபிள் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு, ஒர்க் இருக்கு, உங்களுக்கு நிறைய வந்து ஒரு இன்னர் ஹீல் ஆகணும், நிறைய வந்து ஜேர்னி நிறைய இருக்கு உங்களுக்கு. இவங்களெல்லாம் திருத்துறதுக்காக நீங்க வந்து பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணா நம்ம பார்ப்போம். இந்த கைடன்ஸ் வந்து பாக்குற நீங்க வந்து என்னோட ஃபேமிலியில இருக்கிற நீங்க வந்து நிச்சயமா இதை வந்து உண்மையான நம்பி உங்களுடைய லைஃப் வளர்ச்சிக்காக நீங்க வந்து இது வந்து இப்ப நீங்க இந்த நோ கான்டாக்ட்ல ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கலாம். பாக்குற நீங்க இதுல வந்து ஒரு தெளிவு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கணேஷா மெசேஜும் கூட, ஒரு புத்தா மெசேஜும் கூட, லார்ட் சிவாவோட மெசேஜும் கூட, ஸ்பிரிச்சுவல் மெசேஜும் கூட. இது நிச்சயமா என்னோட மெசேஜ் கிடையாது. நான் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லல, நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதே என் வாயில இருந்து கடவுள் தான் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க கடவுள் அப்படின்னா, ஸ்டாப் ப்ரோக்ராஸ்டினேஷன். உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் தான் இது. என்னன்னா நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்களை நினைச்சு நீங்க வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க. இது வேணாம், இப்ப வேணாம், எனக்கு லைஃப்ல ஏதோ எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. நிச்சயமா அந்த ஒரு விஷயத்த வந்து நிறுத்துங்க. எந்த விஷயத்த நீங்க செய்யணுமோ அந்த விஷயத்த வந்து சீக்கிரம் செய்ய ஆரம்பிங்க. டோன்ட் பிளேம் அதர்ஸ். யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு பொறுப்பு நீங்க தான். 100% ரெஸ்பான்சிபிள் எடுங்க. இதை மாத்துறதுக்கு உண்டான சுச்சுவேஷனும் அதோடைய
சக்தியும் உங்ககிட்ட இருக்கு. சோ உங்க லைஃபுக்கு உண்டான விஷயத்த நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. தப்பு எங்க நடந்தாலும் உங்க லைஃப்ல எது நடந்தாலுமே அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். மத்தவங்கள குறை சொல்லாதீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க, எதையுமே தள்ளி போடாதீங்க, உடனே பண்ண ஆரம்பிங்க எந்த விஷயமா இருந்தாலும். டு டூ லிஸ்ட் வெரி குட். இது வந்து உங்களுக்கு கெரியரை வந்து டெவலப் பண்றாங்க கடவுள். இப்ப நீங்க வந்து ஒரு லவ் பேசிஸ்ல ஹார்ட் பிரேக்ல இருக்கீங்க, அதுல இருந்து ஹீல் ஆகி நீங்க கெரியர் ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போதுதான் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போதுதான் இந்த ஒரு பிரேக்கேஜுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டைம் கொடுக்குறோம், ஒரு ஹீலிங் டைம் கொடுக்குறோம். அந்த நேரத்துல வந்து உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் கடவுள் வந்து கொண்டு வரலாம். அதே சமயம் அந்த பர்சன்ஸ்க்கும் நிறைய மாற்றங்கள் கடவுள் வந்து கொண்டு வரலாம். இந்த பர்சன் தான் உங்களுக்கானவங்க அப்படின்னு கடவுள் என்னைக்கு பிக்ஸ் பண்றாரோ அன்னைக்கு வந்து அவரே வந்து கொண்டு வந்து விடுவாங்க. நீங்க வந்து அதுக்கும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா நடக்கும். ஆனா நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து கடவுள் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயம் நமக்கு கிடைச்சா போதும். அதுதான் கடைசி வரைக்கும் நிலையா இருக்கணும். அவரை மட்டும் நம்புவோம், அவரோட பிளான் மட்டும் நம்புவோம், அவரோட வழியில நம்ம போவோம். கோ வித் த ஃப்ளோ. மேக் சிச்சுவேஷன் ஷோ த ரியல் கலர்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் பிகேன். வெரி குட். இன்னைக்கு வந்து நீங்க வந்து இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இப்ப நிறைய சஃபரிங் ஆயிருப்பீங்க, லாஸ்டா உங்களோட ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு பர்சனோட சுச்சுவேஷனும் அவங்களுடைய ரியல் கேரக்டர்ஸ் என்ன, அவங்களுடைய ரியல் ஃபேஸ் என்ன. நம்ம முன்னாடி நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு நடிப்பாங்க, நமக்கு தெரியாது. ஒரு ஃபசாடு மாதிரி, ஒரு இல்யூஷன் மாதிரி, நல்லவங்க மாதிரி நமக்கு முன்னாடி நடிச்சுட்டு அவங்க பின்னாடி போய் அவங்க நிறைய விஷயம் தப்பு பண்ணலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க, நம்மளை கடைப்பா, இதெல்லாம் விட தாண்டி இந்த உலகத்துல உள்ள தெய்வத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய புதிய ஒரு மனிதர் நம்ம சந்திச்சுட்டோம், இவங்கதான் அதுக்கு உள்ளவாங்க, அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே ஓடிடுவாங்க. இவங்க ஆள் காணா போயிடுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குது, கண்ணு கட்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம கண் கட்ட அவுக்கணும்னு நமக்கு தெரியாது. அழுதுட்டே அதே பொசிஷன்ல நிப்போம். நமக்கு கெரியரும் மறந்துருப்போம், நமக்கு ரிலேஷன்ஷிப்பும் போயிருக்கோம், நமக்கு என்ன டேலண்ட் இருக்கும்னு தெரியாது, நம்மளே லவ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம், செல்ஃப் லவ்வும் போயிருக்கோம், செல்ஃப் ரெஸ்பெக்டும் போயிருக்கோம். நமக்கு எதுவுமே தெரியாது, ஒரு இக்னோரண்டா இருந்திருக்கோம், நம்ம ஒரு ஏமாளின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நமக்கு ஒரு கோவமான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க இருந்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய ஒரு பூங்காவனம் மாதிரி, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி நம்ம அவங்க கையில கொடுத்துட்டோம். நம்ம வாழ்க்கையும் தூக்கி கொடுத்துருவோம். நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியில அவங்க விட்டுட்டு போகும்போது நம்ம நிர்கதியா நிற்கும் போதுதான் தெரியும் அவங்க கொடுத்த வழி வந்து எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன், அது வந்து எவ்வளவு பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் கடவுள் வந்து அவங்களுக்கு உணர்த்தும் போது அவங்களுக்கு புரிய வரும். அதனால சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்க வந்து என்ன பண்றீங்க, கடவுள் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்கு கெட்டவங்க யாருன்னு தெரியும். இல்லைன்னா அவங்க வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க லைஃப்ல. நீங்க எப்பதான் தெரிஞ்சுக்க போறீங்க, நீங்க எப்பதான் கண்டுபிடிக்க போறீங்க, எப்பதான் உலகத்துக்கு உங்களோட மேலாம் தெரிய போகுது. அடுத்த கார்டு, கம் அவுட் ஃப்ரம் யுவர் அடிக்ஷன்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ். அதான் கடவுள் கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க, கரெக்டான கார்டு வருது பாருங்க. உங்களோட அடிக்ஷன் அவங்க மேல வச்சிருக்கீங்க பாருங்க, நீங்க அடிக்ஷன் அட்டாச்மெண்ட், இதுதான் வந்து அவங்கள ரொம்ப ஸ்பெஷல் பர்சனா ஆக்குது. இதெல்லாம் அந்த அட்டாச்மெண்ட் அடிக்ஷன் அவங்க மேல வைக்க நீங்க நிறுத்திட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய இன்னர் செல்ஃப் ஹீலிங் பண்ணி இன்னர் லவ் பண்ணி உங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து, உங்களை நீங்க மரியாதை கொடுத்து, உங்களோட டேலண்ட் நீங்க அங்கீகாரம் கொடுத்து, உங்களுக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுத்து, உங்களுடைய கெரியருக்கு வந்து நீங்க அதுக்கு வந்து உண்மையா இருந்து எஃபர்ட் போட்டு உங்களுடைய ஜாபை கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க அவங்களுக்கு உள்ள அட்டாச்மெண்ட் ஒரு அடிக்ஷன் எல்லாம் அதுக்கு கொடுக்குற டைம் போய் இதுல நீங்க அட்டாச்மெண்ட் ஆகும்போது, இதுல நீங்க இன்வால்வ்மெண்ட் ஆகும்போது அவங்க வந்து ஒரு நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் பர்சன் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க குப்பை, அவ்வளவுதான். ஒரு ஆர்டினரி பர்சன் தான், ஒரு தேர்ட் பர்சனோட கேவலமான பர்சன். அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்காது. உங்க மைண்ட்ல வந்து அவங்க நினைக்கும் போது எந்த ஒரு விஷயமும் ஒண்ணுமே கிரியேட் ஆகாது. ஒரு முன்ன நினைக்கும் போது அவங்க வந்து நம்ம மைண்ட்ல வந்து நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கும், இவங்க வரணும், இவங்க எப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸ்பெஷலாவே தெரிய மாட்டாங்க, ஒரு சாதாரண பர்சன். அவங்க வந்து ஆப்போசிட்ல நின்னா கூட ஏதோ லூஸ் வந்து நிக்குது, நம்ம வாழ்க்கையை கெடுத்தது, அது பண்ணிட்டு போட்டோம், ஆடுறாமா ஆடு, இது வரைக்கும் ஆடின ஆட்டமே பயங்கரமா இருக்கு, இன்னும் ஆடுறியா ஆடு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து நினைச்சிட்டு போயிடுவோம். சோ நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். கான்சென்ட்ரேட் யுவர் பிரெத். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு கடவுள் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. கடவுள் வந்து இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நீ இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நீ உன்னோட மூச்சை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி மேல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கே டு லிஸ்ட் போடு. என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு லிஸ்ட் போடு. அடிக்ஷன்ல இருந்து வெளியில வா, உன்னோட பண்ணு, மெடிடேட் பண்ணு. உனக்கு சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தான் நல்லது. யார் எப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சு கொடுக்கும். எவ்ரி திங் இஸ் ஃபார் அ ஸ்மால் டியூரேஷன். எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு தாங்க. எல்லாரோட ஆட்டமும் ரொம்ப காலம் இருக்காது. ஆடின ஆட்டம் எல்லாம் அடக்கி வச்சிருவான் கடவுள். சோ வந்து உங்களுக்கு வருத்தமா இருக்கா, உங்களுக்கு கவலையா இருக்கா, எல்லாம் கொஞ்ச காலம் தான். ஏன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து கர்மா வந்து பேசுவாங்க. இந்த எனர்ஜியில தெரியுது, உங்க பர்சனோட எனர்ஜில அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நல்ல நல்ல கார்ட்ஸ் எல்லாம் நிறைய வெளியில வருது. யுவர் பெயின் இஸ் கவுண்டிங். கடவுள் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாங்க பாருங்க, உங்களோட வழி எல்லாம் இருக்கேன், நீ நினைச்சிட்டு இருக்க நான் மட்டும்தான் அழுகிறேன், என்னோட வழி எல்லாம் யாருக்கு தெரியும், 4 செவத்துக்குள்ள அழுகுறேன், இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லவும் முடியாது, சொன்னாலும் சிரிப்பாங்க, யாருமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம், அந்த ஒரு வழியில மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது கடவுள் சொல்றாரு, உன்னோட பெயினை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வலிகள், வேதனை எல்லாத்தையுமே நான் வந்து இங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு கவுண்ட் பண்ணுவோம், திருப்பி 2 மடங்கா கொடுக்கறதுக்கு. கடவுள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கர்மா மூலமா 2 மடங்கு திருப்பி கொடுப்பாரு பாருங்க. கர்மாக்கு கீழவே எல்லாமே வருது பாருங்க. இந்த கார்டுல என்ன வருது. ஓகே, டோன்ட் வாரி. அடுத்த கார்டு பயங்கரமா வருது. கடவுள் சொல்றாங்க, நீ கவலையே படாது. என்ன பயங்கரமான ஒரு அட்வைஸா இருக்கு. ரொம்ப பெரிய அப்பயே கார்ட்ஸ் எல்லாம் ஜம்ப் ஆகி வரும்போது இல்ல லெசன். இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க, இப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாங்க, லேர்ன் லெசன் சொல்லிட்டு 2 பேருக்குமே பொதுவா இருக்கு. உங்களுடைய பர்சன்ஸ்க்கும் சொல்றாங்க, கத்துக்கோ லெசன். ஏமாத்தியா லெசனை கத்துக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வருது. இங்க வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா, ஏமாந்தியா நீனும் லெசன் எடுத்துக்கோ. யாரை நம்பணும், யாரை ஏமாத்தக்கூடாது, யாரை வந்து யார் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாம இருக்கிற உனக்கும் லெசன் தான். ஏமாத்திட்டே போறியே, உனக்கும் இது லெசன் தான். உனக்கும் வந்து பேக் ஃபயர் ஆக போகுது. உனக்கு அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டெப் ஆக போகுது. உனக்கு துரோகம் பண்ண போறாங்க. யாரை நம்பிட்டு போனியோ அங்க துரோகம் நடக்க போகுது. உனக்கு ஒரு இழப்பு இருக்கு. அந்த லெசனை போய் நீ படின்னு சொல்லி 2 பேருக்குமே லெசன் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல. காட்ஸ் பிளான் இஸ் எவ்ரிதிங். இங்க பாருங்க, கடவுளோட பிளான் தான் எல்லாமே. எல்லாமே வந்து ஈக்குவல் பிளான் தான். என்ன இங்க பாருங்களேன், பெயின் இஸ் கவுண்டிங் கீழே யார் வராங்க பாருங்க. காட்ஸ் பிளான் இஸ் எவ்ரிதிங். கடவுளோட பிளான் தான் எல்லாமே இங்க. சோ வந்து நீ நினைச்சிட்டு இருக்கலாம் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. உங்க மைண்ட் வந்து ஒரு சாட்டர் பாக்ஸ் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கும். அந்த ஒரு பாஸ்ட்ல நடந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். அதுல கேட்காதீங்க, உங்க வேலை என்னவோ பாருங்க. அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் லைக் லோட்டஸ். இங்கதான் சொன்னாங்கல்ல, கம் அவுட் ஃப்ரம் அடிக்ஷன்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ். அதே தான் 2வது. நீங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க. எல்லா உறவுகள்கிட்டயுமே தாமரை இலை மேல தண்ணி எப்படி ஒட்டியும் ஒட்டாம இருக்கோ அந்த மாதிரி ஒரு தாமரை இலை போல எங்க லைஃப்ல தள்ளி நின்னு பாருங்க. அடுத்தது, டோன்ட் லெட் அதர்ஸ் டு ஜட்ஜ் யுவர் லைஃப். மத்தவங்க உங்க லைஃப வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு, நீ சரியா பண்ற, நீ சரியா பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் உங்க விஷயத்த எது நீங்க நல்லது பண்ணீங்களோ உங்க மனசாட்சி சொல்லும், நீ நல்லது பண்ற, நீ கெட்டது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. நீ பண்றது தப்பு, நீ பண்றது சரின்னு சொல்றதுக்கு மத்தவங்கள வந்து உங்க லைஃப வந்து ஒரு ஆயுதமா எடுத்து அவங்க வந்து பேச தேவையில்லை. அவங்க லைஃப அவங்க பாக்கட்டும். உங்க லைஃப நீங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எது தப்பு பண்றீங்களா, தப்பு பண்ணலையா அப்படிங்கறது. உள்ள நோக்கி நீங்க ஒரு இன்ட்யூஷன் படி, மனசாட்சி படி என்னோட தப்பு என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். லோன்லினஸ், பி சாலிட்யூட். லோன்லினஸ். இப்ப இந்த நேரத்துல வந்து நீங்க எல்லாருமே வந்து தனிமையில இருக்கலாம். அந்த நேரத்துல வந்து தனிமை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய வந்து விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்க கூட்டத்தோட கூட்டம் இருக்கும்போது கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டார். நீங்க தனிமையில இருக்கும்போதுதான், நிறைய சிந்திக்கும் போதுதான் கடவுள் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாரு. நிறைய விஷயங்களை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு கைட் பண்ணுவாங்க. சோ வந்து ஒரு தனிமையில இருந்து நீங்க மெடிடேஷன் பண்ணும்போதுதான் உங்களோட ஹீலிங் வந்து ஜேர்னியா ஸ்டார்ட் ஆகும். forgive and forget. ஓகே, லாஸ்டா வந்துச்சு பாருங்க. இதுல வந்து நமக்கு எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ரிவெஞ்ச் எடுத்துட்டு ஒரு ஈகோனால போயிடக்கூடாது. அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு பழி வாங்குற ஒரு எண்ணமோ கிடையாது, பழி வாங்கவும் முடியாது. கடவுள் மட்டும்தான் நம்ம பெயினை வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து இந்த பாருங்க, கடவுளுக்கு மேல வருது பாருங்க. கடவுளோட இது வந்து என்ன தத்துவம் என்னன்னா, ஒரு அன்பு கொடுக்குங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க, அவ்வளவுதான். மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுங்க. இல்லைன்னா வந்து இந்த ஒரு விஷயமே வந்து உங்களை கொன்னுடும், உங்களை வளர விடாது. சோ வேண்டாம்.
ஐ வில் டேக் ஆஃப் தெம். வாவ், என்ன சூப்பரா வருது கார்டெல்லாம் அலைனா. இப்ப ஏதோ ஒரு கதை வந்து வரிசையா சொல்லுவாங்க தெரியுங்களா, 1 2 3 கதை மாறி மாறி இருக்கும், அதை கரெக்டா அலைன் பண்ணி சொல்ற மாதிரி எனக்கு கார்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் அலையும் பாருங்க. ஃபர்கிவ், மன்னிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். தனிமையில இருந்து மெடிடேஷன் பண்ணு, மன்னிச்சு விட்டு நான் பாத்துக்கிறேன், வரிசையா அலைன் ஆகுது. Keep chasing your goals, whether you are alone, broke, tired or scared. Broke, tired or scared. கோலை வந்து சேஸ் பண்ணி போங்க. நீங்க தனிமையா இருந்தா கூட கோல் சேஸ் பண்ணி போங்க. ஸ்கேர்டு, பயத்தையும் டயர்டையும் வந்து ஒட்டச்சு எறிங்கன்னு சொல்றாங்க. பயம் வேண்டாம் உங்களுக்கு, பயமும் வேண்டாம், அது ஒரு ஃபியர்னஸும் வேண்டாம், ஒட்டச்சிருங்க. பி கேர்ஃபுல் ஹூ யூ ட்ரஸ்ட், சால்ட் அண்ட் சுகர் லுக் லைக் சேம். கடைசியா கடவுள் வந்து என்ன சொல்றாங்க, யாரை நீங்க நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப பெருசா பாத்துட்டு இருக்கோம். இப்ப நம்பி ஏமாந்து இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. பாக்குறவங்க ஒரு ஃபெமினைனா இருக்கலாம், ஒரு மாஸ்குலைனா இருக்கலாம். ஃபெமினைனுக்குள்ள மாஸ்குலைன் எனர்ஜி இருக்கலாம், மாஸ்குலைனுக்குள்ள ஃபெமினைன் எனர்ஜி இருக்கலாம், 2 பேரும் இருக்கலாம். பட் 2 பேருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இனிமேல வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்து நம்புங்க. ஏன்னா 2மே ஒரே மாதிரிதான் இருக்கும். உப்பா இருந்தாலும் சர்க்கரையா இருந்தாலும் 2மே ஒரே மாதிரிதான் கலர்ல இருக்கும், பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கும். பட் வந்து அது சுவை வந்து வேற தானே. அதனால இனிமேல் வந்து வரக்கூடிய லெசன்ஸ் வந்து நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்பணும், உங்களுடைய லெசன்ஸ் என்ன, அதை கரெக்டா கத்துக்கிட்டீங்களா, கடவுள் என்ன சொல்றாங்க, அட்டாச்மெண்ட் வேண்டாம் டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க, யாரை நம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு நீங்க அந்த லைஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு அதை வந்து லைஃப்ல வந்து கொண்டு வரணும். நீங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லைஃப்ல. அந்த ஒரு வார்த்தை தான் தேடிட்டே இருந்தேன் நான். மைண்ட் சொல்றத வந்து கேட்கவே கேட்காதீங்க, அது எது வேணாலும் சொல்லிட்டே இருக்கும். அது ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண ஒரு பாஸ்ட் மெமரிஸ், அது சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்க வேண்டாம். இப்ப சொல்லும் மைண்ட் சொல்லும், நேத்தோ ஒரு 1 வீக்கோ முன்னாடி, இல்ல 1 மந்தோ 2 மந்தோ 6 மந்தோ 6 இயர்ஸோ நடந்த ஒரு விஷயத்த பத்தி உங்க மைண்டை எடுத்து கொடுக்கும், ஒண்ணா எடுத்து கொடுக்கும். நான் அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தேன், அவங்க இந்த மாதிரி பேசினாங்க, சண்டை போடும்போது இப்படி போச்சு அப்படின்னு. அப்ப உங்க மைண்டு கிட்ட சொல்லுங்க, ஒரு 6 மாசம் நடந்ததுக்கு முன்னாடியே, ஒரு 6 வருஷம் நடந்ததுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, இப்படி பண்ணுச்சுன்னு சொல்றியே. நான் வந்து ஒரு 6வது ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட் அடிச்சா, எங்க மிஸ் திட்டினாங்க, நான் படிக்கல, ஃபெயில் ஆயிட்டேன், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு. அப்போ அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் தானே. ஏங்க வந்து மைண்ட் வந்து அதை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்காம அப்படி மறைஞ்சு போச்சு. அது வந்து ஒரு பெருசா தெரியறதில்ல. இந்த விஷயத்த வந்து நம்ம அடிக்கடி யோசிச்சு நம்மளுடைய ஆள் மனசுல கொண்டு போய் அதை வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நீங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து மைண்ட் வந்து இந்த மாதிரி சேட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், நீங்க மைண்ட் கிட்ட சொல்லுங்க, மைண்டு எனக்கு வந்து நீ வந்து ஒரு டோபமைன் மைண்ட் தெரியும், உன்னை வந்து நீ எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும், என்ன வந்து ஒரு சோகமா வச்சுக்கணும். அதனால நீ சோகமான விஷயத்தையும் கொண்டு வருவ, சந்தோஷமா நல்லவ மாதிரி நடிக்கிறதுக்கு சந்தோஷமான விஷயத்தையும் கொண்டு வருவ. எனக்கு நீ வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லா பதிய வச்சுட்டேன். எனக்கு வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் தான் முக்கியம், இப்ப இருக்கிற டைமிங் தான் எனக்கு முக்கியம். இப்ப நான் என்ன செய்யறனோ அதான் நாளைக்கு எனக்கு உண்டான ஒரு விஷயமா என்னோட ஃபியூச்சரா மாறப்போகுது. சோ நீ வரியா, என்ன அறியாம நீ வந்துட்டியா, நான் திங்க் பண்றேன், நான் உன்னை விட்டு நான் வெளியில வந்துடுவேன், நீ உன் வேற என்ன தெரியாது, நீ ஒரு கம்ப்யூட்டர் தான், நீ வந்து நான் கிடையாது. எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிற அந்த சோல் எனர்ஜி, அந்த கடவுளோட கனெக்ட் ஆயிருக்குது, அது இன்ட்யூஷன்ல சொல்லும். நீ வந்து ஒரு தற்காலிகமானவன், அதனால எனக்கு வந்து என்ன வந்து டாமினேட் பண்றதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. அடுத்தது என்னன்னு அந்த மைண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அது ஓடிய போயிடும், காணாம போயிடும். அடுத்தது என்னன்னு கேக்குறாங்களே, அடுத்தது என்ன அப்படிங்கும்போது பிரசன்ட் சிச்சுவேஷன் தான் இல்லையா. இப்போ ஓமா முடிஞ்சு போச்சு, இப்ப நீ இப்ப சொன்னது ஓகே முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன அப்படிங்கும் போது பிரசன்ட்டுக்கு நீங்களே வந்துருவீங்க. ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துரும்போது அந்த ஒரு விஷயம் தான் வந்து மைண்ட கொள்ளக்கூடிய ஒரே இடம் எதுன்னா பிரசன்ட் சிச்சுவேஷன். சோ நீங்க பிரசன்ட்டுக்கு நீங்க வரும்போது எல்லாம் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீங்க மூச்சை கவனிக்கும் போதோ, இல்ல ஒரு இன்வால்மெண்டா உங்க ஜாபை நீங்க பண்ணும்போதோ, நிச்சயமா நீங்க பிரசன்ட்ல இருக்கும்போது உங்க மைண்டை வந்து நீங்க அதுக்கு வந்து அதிகமான பவர் கொடுக்க மாட்டீங்க. உங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா இருக்கும், நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷனும் நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸோட எனர்ஜி வந்து இப்ப பேசிஸ்ல வந்து தப்பா தெரியுது. அதனால கடவுள் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற கரண்ட் எனர்ஜில இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வாங்க, உங்களோட கரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அங்கேயும் ஒரு ஹீலிங் நடக்குது, இங்கேயும் ஒரு ஹீலிங் நடக்குது. டிவைன் டைமிங்ல எது
அது நடக்கும். அதனால நீங்க எனக்கு இவங்கதான் வேணும் அப்படின்னு ஒத்த கல்ல நிக்காம, உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் தான் எல்லாமே பண்றாங்க, உங்களுக்கு காட் தான் எல்லாம் பண்றாங்க, கடவுள் தான் எல்லாம் பண்றாங்கிற ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பாதையில போங்க. கரெக்டான பாதையை ஒண்ணு ஒண்ணா அலைனா, இப்ப எப்படி கார்ட்ஸ் பாருங்களேன், வரிசையா அலைனா இருக்கும், அந்த ஒரு கதை சொல்ற மாதிரியே வருது. அதே மாதிரி கடவுள் வந்து உங்க லைஃப்ல ஒன்னானது கரெக்டா கொண்டு வந்துடும். அதுதான் உங்களுக்கு உண்டான விஷயமா இருக்கும். உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது நல்லதுக்குதான், உங்களை தேடி வருதுன்னா அதுவும் நல்லதுக்குதான். எந்த விஷயம் வரணும் எந்த விஷயம் போகணுங்கிறது உங்க கையில கிடையாது. நீங்க எதையுமே நினைக்காம மேல இருக்கிறவங்க மட்டும்தான், அவனால மட்டும் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியும். எல்லா பொறுப்பையும் அங்க கொடுத்துட்டு உங்க ஒர்க்கை மட்டும் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை சோல்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.